ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை ஸ்பெஷலாக நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தாங்க பிரத்யேகமாக ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனிமேல் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2024 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. தேய்பிரையும் சுபமுகூர்த்த நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மேசராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதியும் 2 குடையனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான யோக அமைப்பு காணப்படுது நண்பர்களே. 11ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்ற ஒரு 3 கிரக கூட்டணி ஏற்பட்டுள்ளது. நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மேசராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான ஒரு நாளாக அமைது நண்பர்களே. நீங்கள் நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். தொட்டது தொடங்கும் ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே இன்னைக்கு கொடுத்து முடியும் நண்பர்களே. எனக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளும் வெவ்வேறு வகையில் வந்து சேருங்க. பழைய பாக்கிகள் கூட வசூலாகக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள். அதனால உங்களுக்கு ரொம்ப திருப்தியான டிரான்சாக்ஷன் எல்லாம் நீங்க பண்ணக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல தேக தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நண்பர்களே. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க. வியாபார ரீதியாக அற்புதமான வளர்ச்சி வியாபாரிகளுக்கு இருக்குங்க. வியாபாரம் மூலமாக தனலாபம் அதிகரித்து பொருளாதார உயர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் முயற்சி செய்தால் அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. அந்த மாதிரி கல்வி முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வந்து சேரும். உத்தியோகத்திலுடைய நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் உத்தியோகத்தில் நல்ல மதிப்பான சூழ்நிலை தாங்க அமையும். கெத்தான சூழ்நிலை அமையும். ஸோ செல்வாக்கோடு காணப்படுவீங்க. அலுவலக பணியாளர்களுக்கு இந்த தினம் யோகமான ஒரு நாளாக அமைதுங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. புதிதாக அசைய சொத்துக்கள், இடம், பூமி போன்றவற்றை வாங்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை இன்னைக்கு செய்யும்போது அது அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சொத்து சேர்க்கை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களது பேச்சுக்கள் மூலமாக நல்ல காரிய அனுகூலங்கள் ஏற்படுங்க. பேசிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. மனதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடமாற்றம் குறித்த எண்ணங்கள், அதுக்கான முயற்சிகள்லாம் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி இடமாற்றம் சார்ந்த டிரான்ஸ்ஃபர் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க. எனவே இடமாற்றத்துக்காக நீங்கள் தாராளமாக இன்னைக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கலைத்துறை சார்ந்த நண்பர்கள், கலைஞர்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றிகள் உண்டுங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே கடவுள் நிறைவேற்றி வைப்பாருங்க. பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நாட்பட்ட பிரச்சனைகள் எதாவது இருந்தால் அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைகிறதுனால குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஒற்றுமை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் காரணமாக உங்களுக்கு புதுவிதமான கண்ணோட்டங்கள் சமுதாயத்தை பற்றி ஏற்படுங்க. புதிய பார்வை இன்னைக்கு உங்களுக்கு சொசைட்டி பற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் நல்லா அபிவிருத்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால சின்னதாக இருக்கக்கூடிய கையை வந்து இப்போ நீங்கள் பெருசாக மாற்ற முடியும். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் உங்களுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்கான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு தான். அது இன்னைக்கு தாராளமாக நிறைய நீங்கள் பெறுவீங்க. அதனால டென்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக குறையுங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் நன்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிவித்து ஆகணுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் யார் செய்தாலும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுடைய உணர்வுகள், மன அழுத்தத்தை வந்து நீங்கள் உள்ளேயே வந்து அடக்கி வைக்கக்கூடாதுங்க. உங்கள் பிரச்சனைகள் வந்து நீங்கள் யாருக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் கிட்டதுன்னா உங்களது மனக்குறந்த காதலர் நல்ல ரொமான்ஸானவர்களை உங்களுக்கு வாரித்தர காத்திருக்கிறாருங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அளவுக்கு காதல் வாழ்க்கை என்றைக்குமே தித்திப்பாக அமைந்தது இல்லைங்கிற அளவுக்கு நல்ல சந்தோஷமான இது இனிமையான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிற நண்பர்களே. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது அம்மா வழியில் உங்களுக்கு தாயின் தரப்பிலிருந்து சில பயன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது உங்கள் தாய் வழி தாத்தா அல்லது தாய் வழி மாமா போன்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, நிதி உதவி செய்வாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்னைக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய சில நண்பர்கள் அல்லது உறவினர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும்
பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைங்க. நீங்களும் மத்தவங்கள எரிச்சல் பண்ற மாதிரியான விஷயங்கள இன்னைக்கு செய்யக்கூடாது. அதுலேருந்து நீங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த காரியங்கள் செய்தாலும் அது மத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு காரியங்களில் ஈடுபடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் சில தனிப்பட்ட வழிகாட்டுதல் மூலமாக சில உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க. புதிதாக ஏதாவது வேலையில் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். நீங்க கொஞ்சம் ஆர்வமில்லாத செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. நீங்க ரோட்ல வாக்கிங் போகும்போதோ அல்லது எதேச்சையாகவோ சில தனிப்பட்ட நபர்களை நீங்க பார்ப்பீங்க. ஏற்கனவே உங்க கூட கருத்து வேறுபாடுகள் கொண்ட சில நபர்கள் இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளுங்க. உங்க வாழ்க்கை துணை மூலமாக நல்ல இனிமையான செய்திகள் சேரும். உங்களது வாழ்க்கை துணை அன்போடு நடந்துக்குவாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு நல்ல அன்பு உங்க வாழ்க்கை துணை மீது பெருகும் நண்பர்களே. எனவே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக அமையுது நண்பர்களே. உற்சாகமாக இருப்பீங்க. காரிய வெற்றிகள் நிறைய இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உத்தியோகத்திலும் இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள். எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் நீங்க சூப்பராக முடிப்பீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப மனஸ்தாபங்கள் எல்லாமே குறைந்து குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேஷராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு இடமாற்றம் குறித்த டிரான்ஸ்ஃபர் குறித்த எண்ணங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி இடமாற்றங்கள் அமையுங்க. உங்களது பேச்சுக்களில் உங்களுடைய காரிய அனுகூலங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். அதனால பேசியே நிறைய காரியங்கள் உங்களால் சாதிக்க முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுகூலமான ஒரு நாள். பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களை இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பிரச்சனைகள் நீங்கும். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தினால பெருசாக உங்களால் இப்போ மாற்ற முடியுங்க. அபிவிருத்தி பண்ண முடியும். எனவே வியாபார விரிவாக்கம் சம்பந்தமான பணிகளை இன்னைக்கு மேற்கொள்வீங்க. இன்றைய தினம் சொசைட்டி பற்றின சமுதாயத்தை பற்றின புதுவிதமான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. அற்புதமான நாள். இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகளை சேருங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.